சுதாஜித் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே. வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே. ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே. வெல்கம் பேக் டு சுதாஜித் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா, தைப்பூசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி தைப்பூசம் முருகருக்கு உகந்த நாளுங்க. அந்த தைப்பூசத்தில் முருகருக்கு எப்படியெல்லாம் வழிபடலாம், எந்த நேரத்தில் வழிபடணும், என்ன பிரசாதம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் செய்முறையாகவே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. தேதி, நேரம், காலம் எல்லாமே உங்களுக்கு நான் இதிலே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்துக்கு நம்மளோட முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரசாதமான பஞ்சாமிர்தத்தாங்க ஃபஸ்ட்டு செய்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சேர்க்க போகிறேன், என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. நான் வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா பேரிச்சம்பழம், தேங்காய் பூ, இப்போ கற்கண்டும் சேர்த்தியாச்சு. அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நான் சர்க்கரையுமே சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம தேன் சேர்க்கறதுனால கொஞ்சம் சர்க்கரையை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேனுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலக்கும் போது நல்லா ட்ரையாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதையும் அந்த சர்க்கரை, அந்த தேன் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விட் மாதிரி வருங்க. அதனால் இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம். அடுத்து பிரசாதம் செய்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமை அப்பங்க, அதை தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் கோதுமை எடுத்திருக்கேன். நான் எல்லா ரெசிப்பியுமே டீட்டெயிலாக காட்டலைங்க. நான் கோதுமை அப்பம் நம்மளோட சேனலில் கிடையாது. அதனால் ஃபுல்லாகவே நான் இதை காட்டிகிட்ருக்கேன். இப்போ வெல்லம் தேவையான ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதாவது 1 கப்பு கோதுமை மாவுனா நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ மாவில் பார்த்தீங்கன்னா நான் உப்பும் கொஞ்சம் சோட்டா மாவு, அதாவது குக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. 1 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் சேர்க்கணும்னு இல்லை. இது எல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெல்லத்தை நல்லா சூடு பண்ணி, அதாவது காய்ச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் காய்ச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அப்படியே போட்டாங்கன்னா நமக்கு கரையாது. அதனால் லைட்டாக காய்ச்சிட்டு எடுத்துருக்கேன். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாதுங்க, சும்மா தண்ணி விட்டு நீங்கள் காய்ச்சினாலே போதும். இப்போ இந்த வெல்லத்தும் சேர்த்து நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்தேன்னா அது உங்களுக்கு காட்ட முடியல. ஏலக்காய் பொடி, வெல்லம், கோதுமை மாவு, கொஞ்சம் குக்கிங் சோடா, இது மட்டும் உப்பு, இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழிப்பணியார சட்டி இருக்கீங்க இல்லைங்களா, அந்த சட்டியில் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம ஊற்றி எடுத்தோங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட அப்பம் ரெடி ஆகிடும். நம்ம எப்படி குழிப்பணியாரம் செய்வோங்களோ அது போல் தாங்க இதுவுமே நல்லா ஈஸியாக வரும். கோதுமை மாவில் கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு பிடிச்சா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி இதில் தேங்காய் பூ சேர்த்துருந்திங்கன்னா இன்னமும் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்க்கல, சிம்பிளாக இருக்கிறத வச்சு செஞ்சு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காட்டியிருக்கேன். நான் இன்றைக்கி 3 பிரசாதம் தாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் நான் ஒன்று செய்யலைங்க, அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. தைப்பூசத்துக்கு பச்சை மாவிளக்கு போடணுங்க, அது நான் செய்யலை.
இப்போ பாருங்கள் நமக்கு வெல்லம் சோறும் ரெடி ஆயாச்சு. இந்த வெல்லம் சோறில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. இதோட ரெசிபி கூட நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஃபுல்லாக வேணும்னா எந்த மாதிரி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அப்பமும் ரெடி, வெல்லம் சாதமும் ரெடி, நம்மளோட பஞ்சாமிர்தமும் ரெடி ஆயாச்சு. அப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது சூடு ஆறுனா கூட சாஃப்டாக தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையான அப்பமும் ரெடி ஆயாச்சு. பஞ்சாமிர்தமும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயாச்சு. நல்ல பழுத்த பழமாக இருந்தால் கொஞ்சம் வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பழம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. முருகரை அழகாக வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். அழகாக அலரிப்பூ எல்லாம் வச்சு நான் வந்து இந்த முருகர் சிலை வச்சு தாங்க செய்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து கரைச்சி மஞ்சள் அபிஷேகம் வந்து பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து சந்தன அபிஷேகம் கூட பண்ணலாம். அடுத்தது வந்து மறுபடியும் நம்ம வந்து தண்ணி சேர்த்து அந்த மஞ்சளோட இதையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து குங்குமம் அபிஷேகங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருந்ததை வச்சு நான் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி வந்து முருகருக்கு தைப்பூசத்துக்கு எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதை வச்சு நீங்களுமே உங்களோட வழக்கப்படி வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க. இப்போ நம்ம முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பால் அபிஷேகம் வந்து செஞ்சிடலாம். மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது குங்குமம், சந்தனம், பால் இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சதையும் மறுபடியும் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து நம்ம பஞ்சாமிர்த அபிஷேகம் வந்து செஞ்சுக்கலாம். எங்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சிலை தாங்க. அதை வச்சு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ வந்து நான் தேன் அபிஷேகம் வந்து செஞ்சுக்கிறேங்க. நீங்கள் வந்து நெய்யும் தேனும் கலந்து கூட நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யலாம். இப்போ நம்மளோட அபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ சாமியை வந்து நல்லா மறுபடியும் தண்ணியில் வந்து கழுவிட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிலையை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவி தொடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து முருகருக்கு வேலை வந்து பெரிய வேலை வச்சுருக்கேங்க. வச்சுட்டு வந்து செவ்வரளி பூ வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது அலரி பூவுங்க. செவ்வரளி பூ தான் வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூவுங்க. அதனால் நீங்கள் முருகருக்கு வந்து உகந்த நாளில் நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படின்னா இந்த செவ்வரளி பூவை வந்து அலரி பூவை வச்சு சாமி கும்பிடுங்க. நான் கொஞ்சம் பெரிய வேலை வச்சு அழகாக வந்து முருகரை வந்து அலங்காரம் பண்ணிட்டேங்க. பூவுமே வச்சுட்டேன். எந்த அளவுக்கு இருக்காருன்னு பாருங்கள். பார்க்கும் போதே நம்மளோட தைப்பூசத்தில் இந்த மாதிரி நம்ம வழிபட்டங்களாம் நம்மளோட முருகரோட அருள் அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்குங்க. அந்த தண்டாயுதபாணி வந்து நமக்கு வந்து எல்லா வளமும் வந்து கொடுப்பாரு. அதனால் ரொம்ப பெருசாக செய்யணும்னு இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து சாமி கும்பிடலாம். நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டணும் அப்படின்றதுனால தைப்பூசம் வர்றதுக்கு அதாவது 5ஆந்தேதி தைப்பூசம் வருதுங்க. அதுக்கு பிப்ரவரி 5ஆந்தேதி அதுக்கு முன்னாடியே ஒரு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து நான் முருகரை வழிபட்டு தைப்பூசத்தோட செய்முறையை காட்டியிருக்கேங்க. நல்ல கம்மன்னு வாசனையாக நம்மளோட தூபு வந்து பற்ற வச்சு வைக்கலாங்க. ரொம்ப வந்து சாம்பிராணி புகை வந்து நம்ம வீட்டுக்குமே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாசனை, அதாவது வாசனை பொருட்கள் இந்த மாதிரி வாசனை புகை வர மாதிரி இந்த மாதிரிலாம் பூஜை ரூமில் வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லது. இதே போல் நான் எப்போயுமே சமையல் அறையிலுமே வச்சு விடுவேங்க. இந்த மாதிரி நம்மளோட தூபுகள் எல்லாமே நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி தூபுகளை வைக்கலாம். இப்போ வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு செய்த பிடித்த அந்த பஞ்சாமிர்தம், அப்பம், வெல்லம் சாதம், அதாவது பொங்கல், இதெல்லாம் நெய்வேத்தியமாக வந்து நம்ம படைச்சிக்கலாங்க.
நான் சொன்ன மாதிரி பச்சை மாவு விளக்கு கண்டிப்பாக போடணுங்க. நான் பார்த்திங்கன்னா இதில் செய்யலை, அது வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பச்சை மாவு விளக்கை வந்து போட்டு முருகருக்கு வந்து வழிபடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பூஜையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்படி தாங்க இந்த தைப்பூச வழிபாடு முறையை வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேறு மாதிரி செய்யணும், அதாவது உங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்குன்னா அது போல் நீங்களுமே செய்யலாம். ஆனால் தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக முருகரை வழிபடுங்க, நமக்கு வந்து எல்லா அருளுமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்மளோட சுதாஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தைப்பூச நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் முடிவடையுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கமும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேங்க. நான் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் அழகாக நம்மளோட முருகருக்கு என்னெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை அப்படியே உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அனைவருக்குமே முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேங்க. இந்த பூஜை எனக்கு மிகவும் மன நிறைவாக முடிந்ததுங்க. நீங்களும் இதே போல் தைப்பூசத்துக்கு செய்து வழிபடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.